வெல்கம் டு கிரேட் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிற வீடியோ ஒரு ஹெச்டி வீடியோ, அதனால குவாலிட்டி ஆஃப் வீடியோ 720 பிக்சல் வச்சு பாருங்க, வீடியோ கிளியராக இருக்கும். இப்போ நம்ம ஏரியா அண்டர் த கர்வ்லேருந்து ஒரு சம் பண்ணலாம். கன்சிடர் த ரீஜன் ஆர் ஈக்குவல் டு எக்ஸ் கமா ஒய் பிலாங்ஸ் டு ரியல் வேல்யூ. என்ன சொல்றாங்க? எக்ஸ் ஸ்கொயர் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு ஒய் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 2x. ஒய்யோட வேல்யூ எப்படி இருக்கா? எக்ஸ் ஸ்கொயருக்கும் 2xக்கும் இடையில இருக்குன்னு சொல்றாங்க. அதான் மீனிங் எக்ஸ் ஸ்கொயருக்கும் 2xக்கும் இடையில உள்ள கேப் வேல்யூ தான் y அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சரியா? சரி. If a line y equal to alpha divides the area of the region R into two equal parts, ஒரு கண்டிஷன் கொடுக்குறாங்க. Then which of the following is true அப்படின்னு ஒரு ஈக்குவேஷன் கேட்குறாங்க. ஸோ கண்டிஷன் கொடுத்து அந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரி ஒரு சில எக்ஸ்பிரஷன் கொடுத்துருக்காங்க. இந்த எக்ஸ்பிரஷன் தான் நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய ரிசல்ட். சரி, இப்போ நம்ம கொடுத்த ரீஜியன் ஃபர்ஸ்ட் வரைஞ்சிருவோம். y equal to x square இருக்கு, y equal to 2x இருக்கா? இதுல y equal to x square and y equal to 2x. x square equal to 4y ங்கிறது upward opened parabola. அதனால x square equal to y வந்து upward opened parabola வரைஞ்சிட்டேன். அடுத்து y equal to 2x. y equal to x னா origin வழியா போகக்கூடிய 1,1 2,2 வழியா போகும். y equal to 2x னா என்ன? 1,2 1,2,4 அந்த பாயிண்ட்ஸ் வழியா போகக்கூடிய இது y equal to 2x இந்த லைன். பட் ஆரிஜின் வழியா தான் போகும் 0,0. சரி, இப்போ x ஸ்கொயர் ஈக்குவல் டு y வரைஞ்சாச்சு, y ஈக்குவல் டு 2x இங்க வரைஞ்சாச்சு. இந்த ரெண்டு கண்டிப்பா இன்டர்செக்ஷன் ஆகும். கரெக்ட் தானே? ஏன்னா ஃபர்ஸ்ட் குவாட்ரன்ட்ல இந்த கர்வ் இருக்கு, ரெண்டு லைன் கர்வ் இருக்கு. நம்ம இன்டர்செக்ஷன் ஆகுதான்னு பாயிண்ட் சொல்லி கூட செக் பண்ணி பார்த்துக்கலாம். பாருங்க, y ஈக்குவல் டு x ஸ்கொயர் y ஈக்குவல் டு 2x இந்த லைனும் இந்த கிராஃப் நமக்கு பேரபோல் ஆகும். இன்டர்செக்ட் ஆகுதுன்னு பார்க்கலாம். y ரெண்டு ஈக்குவல் தானே? இப்போ x ஸ்கொயர் ஈக்குவல் 2x ஆகுது. 2x லெஃப்ட் வந்து x ஸ்கொயர் மைனஸ் 2x ஈக்குவல் டு 0. அப்போ x காமனா எடுத்தா x into x minus 2 equal to 0. அப்போ ஆன்சர் என்ன? x is equal to 0, x equal to 2 அப்படின்னு ரெண்டு ஆன்சர் கிடைச்சிருக்கு. x க்கு x க்கு 0 போட்டா y 0 ஆயிடும், x க்கு 2 போட்டீங்கன்னா y 4 ஆகும். அப்ப பாயிண்ட்ஸ் என்ன? 0,0 2,4. அப்ப 0,0 2,4 OC இந்த ரெண்டு பாயிண்ட்ல என்ன பண்ணுது? லைனும் பேரபோலாவும் இன்டர்செக்ட் ஆகுது. முடிச்சாச்சு. இப்போ நமக்கு எந்த ரீஜன் நம்ம கண்டுபிடிக்க போட வேண்டிய ஏரியா? அதாவது y equal to 2x இதான் y equal to 2x, இது y x square equal to 4ay. இந்த ரெண்டு இந்த x square இது x square கர்வ், இது 2x கர்வ், அந்த ரெண்டுக்கு இடையில உள்ளது. அதாவது y யோட வேல்யூ எப்படி இருக்கணும்? இந்த 2x ஓட லெஸரா இருக்கணும். சரியா? 2x ஓட லெஸரா கீழே உள்ள ரீஜன், x square ஓட பெரிய வேல்யூ இதோட அபோவ் ரீஜன். அப்போ கர்வுக்கு அபோவ் ரீஜன், லைனுக்கு கீழே. அப்போ இந்த OCB இந்த OCBங்கிற அந்த ஆர்க்கு தான் இந்த OCB. இந்த ஏரியா ஆஃப் OCBங்கிறது அந்த ஃபுல் ரீஜன் தான் நமக்கு ரெக்கார்டு ரீஜன். அந்த ரீஜன் இருக்கு. ஆனா நம்ம கண்டிஷன் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, y equal to alpha ஒரு லைன் போகுதான். சரியா? y equal to alpha divide the area of R into region R into two equal parts. அப்ப y equal to alpha இப்படி தான் போகணும். இப்படி போனா ஏரியாவை டிவைட் பண்ணாது, இந்த ஏரியாவை 2 ஈக்குவலா. அதனால நான் y equal to alphaங்கிற இந்த கான்ஸ்டன்ட் லைனை x axis parallel இந்த இடத்துல வரையறேன். சரியா? அதே x equal to alpha ன்னு இப்படி போகும். கரெக்ட் தானே? சோ y equal to alphaங்கனால இந்த லைன் இப்படி போகுது. இந்த லைன் ரெண்டு பாயிண்ட்ல கட் பண்ணுது. கண்டிப்பா அப்பதான் நமக்கு ரெண்டு தான் பிரியும் ஏரியா, 2 ஈக்குவல் ஏரியாஸா பிரிக்குதுன்னு சொல்றாங்க y equal to alpha. அந்த பாயிண்ட் நான் a, b ல இன்டர்செக்ட் ஆகுது அப்படின்னு நான் ஜூம் பண்ணிக்கிறேன். நம்ம abங்கிற பாயிண்டை கண்டுபிடிச்சாலும் அதை கண்டுபிடிச்சிருவோம். aங்கிற பாயிண்ட் என்ன? இந்த y equal to alphaவும் இந்த y equal to 2xம் இன்டர்செக்ட் ஆகக்கூடிய பாயிண்ட். சரியா? அதை கண்டுபிடிச்சா என்ன? y equal to alpha இந்த y க்கு பதிலா ஆல்பா போட்டீங்கன்னா ஆல்பா equal to 2x, x equal to alpha by 2. அப்ப x alpha by 2 ஆகும், y alpha. அப்ப alpha by 2 கமா ஆல்பாங்கிறது என்னது? இந்த aங்கிற பாயிண்ட். அடுத்து இந்த pங்கிற பாயிண்ட் என்ன? இந்த கர்வ் y equal to x ஸ்கொயரும் y equal to ஆல்பாவும் இன்டர்செக்ட் ஆகக்கூடிய பாயிண்ட். அப்ப இந்த y க்கு பதிலா நீங்க ஆல்பா போட்டீங்கன்னா x ஸ்கொயர் equal to alpha, x equal to plus or minus root alpha. அப்ப இந்த பாயிண்ட் மைனஸ் ரூட் ஆல்பா கமா ஆல்பா, இது என்னது? பிளஸ் ரூட் ஆல்பா கமா ஆல்பா. இதுல நம்ம ஏரியா ஃபார்ம் ஆகல, இங்க தான் ஏரியா ஃபார்ம் ஆயிருக்கு. அப்போ இந்த பாயிண்ட் தான் நமக்கு தேவையான bங்கிற பாயிண்ட். என்னது? ரூட் ஆல்பா கமா ஆல்பா மைனஸ் ரூட் ஆல்பா கமா ஆல்பா இன்டர்செக்ட் ஆனால் நமக்கு தேவையில்லை, அந்த ரீஜன்ல இல்ல நம்ம ஏரியா ரீஜன். சரி, இப்போ நம்ம கண்டிஷன் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, இது 2 ஈக்குவல் ஏரியாவை பிரிக்குதுன்னு சொல்லிட்டாங்க இந்த y equal to alpha. அப்போ கீழே உள்ள ஏரியாவும் மேலே உள்ள ஏரியாவும் ஈக்குவல் தான். நான் என்ன பண்ண போறேன் பாருங்க, ஏரியா ஆஃப் OAB. சரியா? ஏரியா ஆஃப் OAB ஈக்குவல் டு என்ன சொல்றாங்க? half of the full area. என்னது? OCB. ஏரியா half of OCB. கண்டிஷன் தான் கொடுத்துறாங்க, எழுதியாச்சு. divides area into two equal areas. சரியா? two equal parts னால இப்படி எழுதிக்கிறேன். அல்லது twice of this area equal to total area. இங்க 2 தான் இந்த கீழ வந்துருச்சு.
சரி ரைட். இப்போ மறுபடியும் பாருங்க ஏரியா ஆஃப் ஓஏபி. இந்த ஓஏபி கண்டுபிடிக்கிறதுல சிக்கல் பாருங்க. y ஈக்குவல் டு ஆல்ஃபா, இந்த பாயிண்ட் வேற இந்த பாயிண்ட் வேற. இப்போ நான் இப்படி லைன் வரைகிறேன், நீங்க இப்படி நம்ம லைன் வரைஞ்சிக்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த ஏரியா, இந்த ஓஏ, இது வேணா டி நேம் கொடுத்துக்கலாம். இந்த ஓஏடிங்கிற ஒரு ஏரியா கிடையாது, ஏரியா ஆஃப் ஓஏடி பிளஸ் ஏரியா ஆஃப் ஏபிடி. இந்த ரெண்டு ரீஜனை நம்ம இதை பிரிச்சுக்குவோம். சரியா? என்ன காரணம்? இந்த ரீஜன் வந்து இந்த லைனுக்கும் இந்த கர்வ் இடையில ஃபார்ம் ஆகுது. செகண்ட் ரீஜன் y ஈக்குவல் ஆல்ஃபாவுக்கும் கர்வ் இடையில ஃபார்ம் ஆகுது. டூ டிஃபரெண்ட் லைன், டிஃபரெண்ட் ரீஜன்ல. அதுக்காக நான் ரெண்டா பிரிச்சுக்கிறேன். ஆஃப் இன்டு ஏரியா ஆஃப் ஓசிபி. இப்போ இதை எப்படி கண்டுபிடிக்கிறோம்? ஓஏடி எக்ஸோட வேல்யூ எங்க போகுது? 0 to alpha by 2. 0 to alpha by 2 போகுது. அப்பர் ரீஜன்ல y equal to 2x இருக்கு, பாட்டம் ரீஜன்ல x square equal y equal to x square இருக்கு. அப்ப 2x minus x square. இந்த 2x டோட்டல் ஏரியால இருந்து இந்த ஏரியாவை சப்ட்ராக்ட் பண்ணா இந்த ரீஜன் கிடைக்கும். அதான் 2x minus x square dx போடுறோம். அடுத்து அதே மாதிரி இங்க என்ன பண்ணுவோம்? இந்த ரீஜன் என்ன? alpha by 2 to alpha. இது alpha by 2 x ஓட வேல்யூ, இங்க alpha. அப்ப alpha by 2 to root alpha. alpha இல்ல, இந்த பாயிண்ட் root alpha, alpha x வேல்யூ root alpha. alpha by 2 to root alpha. இப்போ above regionல above curve என்ன? இது வந்து என்னது? இந்த ரீஜன், இது வந்து ஆல்பா, இது வந்து x ஸ்கொயர். அப்ப ஆல்பா மைனஸ் x ஸ்கொயர், இந்த கேப்ல உள்ள ஏரியா இன்டு dx ஈக்குவல் half இன்டு இந்த ஃபுல் ஏரியா என்ன? 0 to 2. கரெக்ட் தானே? இந்த ரீஜன் 2 வர போகுதா? 0 to 2 x ஓட வேல்யூ போகுது. அவுட்டர்ல வந்து 2x இருக்கு, பாட்டம்ல x ஸ்கொயர் இருக்கு. அப்ப 2x minus x ஸ்கொயர் dx. ஏரியா கண்டுபிடிச்சிட்டோமா? சோ இப்போ in terms of x நம்ம ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணியாச்சு. சோ இப்போ நம்ம இந்த ஈக்குவேஷனை இன்டகிரேஷன் பண்ணி சமம் முடிச்சா நமக்கு கிடைச்சிரும் ஆன்சர். in terms of ஆல்பால நமக்கு ஈக்குவேஷன் கிடைக்க போகுது. சரியா? பாருங்க, இப்போ நான் என்ன பண்ண போறேன்? 2x 2 வெளிய இருக்கு, x இன்டகிரேட் பண்ணா x ஸ்கொயர் பை 2. அடுத்து x ஸ்கொயர் இன்டகிரேட் பண்ணா x கியூப் பை 3. அடுத்து இந்த ஆல்பானா ஆல்பா x ஆகும், இந்த x ஸ்கொயர் என்ன? x கியூப் பை 3 ஆயிடும். இது ஆல்பா பை 2 to root alpha, இது 0 to alpha by 2. இங்கே அதேதான், இதே மாதிரி தான் இன்டகிரேஷன் 2 into x square by 2 x cube by 3. வெளிய ஆஃப் காமனா இருக்கு, லிமிட்ஸ் எழுதிருக்கேன். இப்போ லிமிட் அப்ளை பண்ணிடலாம். இப்போ பாருங்க 2 2 கேன்சல் ஆயிடும். இப்போ ஆல்பா பை 2 அப்ளை பண்ணும்போது ஆல்பா பை 2 ஹோல் ஸ்கொயர் ஆல்பா ஸ்கொயர் பை 4 ஆயிடும். அப்பர் லிமிட் இதுக்கு ஆல்பா பை 2 ஹோல் கியூப் பண்ணா ஆல்பா கியூப் பை 8 வரும். சோ இங்க டினாமினேட்டர் 3 க்கு ஆல்பா கியூப் பை 8 into 3 ஆயிடும். அடுத்து லோவர் லிமிட் பாத்தீங்கன்னா 0 0, சோ 0 தான் வரப்போகுது, அதை அப்படியே விட்டுறலாம். அடுத்து இங்க அப்பர் லிமிட், இங்க ஆல்பா பவர் ஹாஃப், ரூட் ஆல்பாங்கிற ஆல்பா பவர் ஹாஃப் தான். அப்படி வேணா எழுதிக்கலாம். ஆல்பா இன்டு எக்ஸ் க்கு பதிலா ஆல்பா ரூட் ஆல்பான்னு எழுதிருக்கேன். நம்ம ரூட் ஆல்பா கூட எப்படி எழுதிக்கலாம்? ஆல்பா பவர் ஹாஃப்னு எழுதிக்கலாம். இங்க 1 இருக்கு, அப்ப 1 plus half 3/2 னு எழுதிக்கலாம் அடுத்த ஸ்டெப்ல. சரி, இங்க அதே தான் நடக்க போகுது பாருங்க. இங்க என்ன? ஆல்பா பவர் ஹாஃப் ஹோல் கியூப். கரெக்ட் தானே? இங்க ஆல்பா ரூட் ஆல்பா போட்டா ஆல்பா பவர் ஹாஃப் ஹோல் கியூப் பண்ண ஆல்பா பவர் 3/2 ஆயிடும். டினாமினேட்டர்ல ஒரு 3. இப்போ நான் அப்பர் லிமிட் அப்ளை பண்ணிட்டேன். அடுத்து லோவர் லிமிட் அப்ளை பண்ணும். லோவர் லிமிட் காமனா மைனஸ் வெளியே போட்டுக்குவோம். சரியா? எப்பவும் ஆல்பா பை 2 உள்ள சப்ஸ்டிட்யூட் பண்ணிடுங்க. ஆல்பா இன்டு x க்கு பதிலா ஒரு ஆல்பா பை 2. இங்க ஆல்பா பை 2 ஹோல் கியூப் பண்ண ஆல்பா கியூப் பை 8 ஆகும். இங்க இன்டு 3 இருக்கு. லோவர் லிமிட் காமன் மைனஸ் போட்டாச்சு, போதும். அடுத்து இங்க ரைட் சைடுல வாங்க, 1/2 இருக்கு. இந்த 2 கேன்சல் ஆயிடும். அப்பர் லிமிட் x க்கு பதிலா 2 போட்டா 2 ஸ்கொயர் 4 ஆயிடும். மைனஸ் இங்க 2 போட்டா 2 கியூப் 8 ஆகும், 8/3. இப்போ இங்க 3 இருக்கு. அப்ப இங்க என்ன பண்ணலாம்? 3 ஆல மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்ணி எல்சிஎம் எடுத்துக்கலாம். நம்ம இதுல என்ன ஆக போகுது பாருங்க. 12 minus 8 4, 4/3 வரும். half into 4/3 இருக்கும். 2 2s are 4. சரி, 2/3 இருக்கு ரைட் ஹேண்ட் சைடு. லெஃப்ட் ஹேண்ட் சைடுல பாருங்க, இங்க ஆல்பா ஸ்கொயர் பை 4 அப்படி எழுதிக்கலாம். இங்க ஆல்பா கியூப் பை 24, இது ஆல்பா பவர் 3/2. இங்க இது அப்படியே தான் மைனஸ் ஆல்பா பவர் 3/2/3. இங்க என்ன இருக்கு? ரெண்டு டேர்ம் தான் இருக்கு, ஆல்பா பவர் 3/2. இங்க 3 இருக்கு. அப்போ LCM காக 3 ஆல மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்ணுங்க. இந்த 3 ஆல்பா பவர் 3/2, இங்க மைனஸ் ஆல்பா பவர் 3/2 என்ன இருக்கும்? 2 ஆல்பா பவர் 3/2/3 வந்துரும். இதுல பாத்தீங்கன்னா அடுத்து இந்த ஆல்பா ஸ்கொயர் பை 4 அப்படியே எழுதிருக்கேன். இங்க என்ன இருக்கு? இந்த மைனஸ் ஆல்பா ஸ்கொயர் பை 2 அத அப்படியே எழுதி, இங்க மைனஸ் ஆல்பா ஸ்கொயர் பை 2, இங்க பிளஸ் ஆல்பா ஸ்கொயர் பை 4 இருக்கு. கரெக்ட்டா? சோ அப்ப நம்ம என்ன பண்ணலாம்? இதுக்கு LCM எடுத்தாலே into 2, 4 டினாமினேட்டர் 2 ஆல்பா ஸ்கொயர் மைனஸ் 2 ஆல்பா ஸ்கொயர் பிளஸ் ஆல்பா ஸ்கொயர் என்ன? மைனஸ் ஆல்பா ஸ்கொயர் பை 4 வரும். சரி, அடுத்து இங்க என்ன இருக்கு? ஆல்பா கியூப் பை 8. இந்த மைனஸ் உள்ள போகும்போது என்ன ஆகும்? இது பிளஸ் ஆகி பிளஸ் ஆல்பா கியூப் பை 24 இருக்கும். இங்க மைனஸ் ஆல்பா கியூப் பை 24 கேன்சல் ஆயிடுது. மிச்சம் இருக்கிறத எழுதிடலாம். இப்போ இங்க ரைட் சைடுல 2/3 க்கு மைனஸ் 2/3. இவ்வளவுதான் இதுல உள்ள டேர்ம்ஸ். இப்போ டினாமினேட்டர் 3 3 4, அப்ப 12 LCM 12 ஆல மல்டிப்ளை பண்ணுங்க.
இங்க -3 ஆல்பா ஸ்கொயர் வரும். இங்க 12 மல்டிப்ளை 4 வரும். 4 into 2 8 ஆல்பா பவர் 3/2. இங்க 12 அப்படின்னா 4 into 2 8 வரும். அவ்வளவுதான். ஸோ இப்போ என்ன மைனஸ் ரிமூவ் பண்ணீங்கன்னா இது பிளஸ் ஆகும், இது மைனஸ் ஆகும், இது பிளஸ் ஆயிடும். ஸோ 3 ஆல்பா ஸ்கொயர் -8 ஆல்பா பவர் 3/2 பிளஸ் 8 ஈக்குவல் டு 0 அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் 2 தான் இதுக்கு சரியான ஆன்சர். ஏரியா அண்டர் த கர்வ் இப்போ பெரும்பாலும் இந்த இன்இக்வாலிட்டி பேஸ்டு கொஸ்டின் தான் கேட்குறாங்க. ப்ரெசன்டேஷன் இன்இக்வாலிட்டியாக கேட்குறாங்க. ரொம்ப ஈஸி தான். இந்த ஒரு கண்டிஷன் எழுதியாச்சுன்னா ஜஸ்ட் லிமிட் இன்டகிரேஷன் கூட ரொம்ப சிம்பிள். லிமிட் அப்ளை பண்ணால் சம் முடிஞ்சிச்சு. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டன் பிரஸ் பண்ணி வச்சுங்க. அப்பதான் எக்ஸாம் ஓரியன்டட் லைவ் கிளாஸ் பண்ணும்போது உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் த